பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு முதன்முறையாக அந்த கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்று கூடுகிறது. சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் காலை 9:30 மணி அளவில் கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. அதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2770 பேருக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் 280 பேரும் கலந்து கொள்கின்றனர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பு உள்ளிட்ட பல தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளன. பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கான ஆயத்த பணிகளை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டார். அவருடன் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பரபரப்பான சூழ்நிலையில் இன்று கூடும் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட இதுவரை யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை என்று தெரிவித்தார். சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதே அதிமுக நிர்வாகிகள் அனைவரது விருப்பமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரைக்கும் எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று யாருமே கோரிக்கை விடவில்லை. அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரியாக இலங்கி வரும் திருமதி சசிகலா எனப்படும் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நிற்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன.